ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தை உங்கள்கிட்ட காட்டினதே இல்லை, அதனால் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சி ஒரு டிவார்மிங் கோழிக்கெல்லாம் போட்டு விட்டு, ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து புது கோழிங்க, அதனால் நோய் எதுவும் தொத்திரக்கூடாதுன்னு ஒரு டிவார்மிங்கை போட்டு விட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு குடுன்னு நம்ம மாடி தோட்டத்துக்கு போய் நம்ம எப்போவும் ருசித்து சாப்பிட்ற ட்ராகன் ஃப்ரூட்டை அந்த ஆள் அப்படி ஒரு பறியை பறிச்சுட்டு நம்ம தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு வெட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். வெட்டி எடுத்துகிட்டு வராங்களான்னு பார்ப்போம். பட்டையா கிளப்புதுங்க நம்ம வீட்டில் விளைஞ்ச டிராகன் ஃப்ரூட். தாலி கட்டிக்க போறாமா அந்த ஆளுக்கு ஒரு பங்கா போட்டு அதையும் சோழியை முடிச்சுட்டு நம்ம வேட்டையை கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் ட்ராகன் ஃப்ரூட் தான் பறிக்க போகிறோம், ஆனால் மாடி தோட்டத்தில் இல்லை. நம்ம ட்ராகன் ஃப்ரூட் பார்க்க போகிறீங்களா? வாங்க போய் பறிக்க போவோம். நம்ம ட்ராகன் ஃப்ரூட் செடியை பார்த்தீங்களா, நீங்கள் வீட்டில் பார்த்தது வந்து ஹைப்ரிட்டு, இது வந்து நாட்டு ரகம். ட்ராகன் ஃப்ரூட் சீசன் தெரிஞ்ச உடனே கிளம்பிட்டோம் ட்ராகன் ஃப்ரூட் பறிக்கிறதுக்கு. ஆனால் ஒன்றுமே கிடைக்காதுன்னு தான் வந்தோம், ஆனால் ஏதோ கொஞ்சம் கிடச்சிது. என்னத்தையும் ஒரு 6 பழம் கிடச்சிது. ஆனால் ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க, கள்ளிப்பழ செடின்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்காது. ஆனால் இது கள்ளிப்பழ செடி இல்லை, இதுதான் லோ பட்ஜெட் ட்ராகன் ஃப்ரூட். இது கடையில் கிடைக்குமான்னு கூட தெரியல, வேற எங்கேயும் கிடைக்காது, ஒன்லி காட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு பறித்தோம், கை காலெலாம் குத்திட்டு. இது பார்த்தீங்கன்னா காய் அடுத்த வாரம் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்டாக் வச்சுட்டு வந்தாச்சு. என்னவோ கொஞ்சம் கிடச்சிது பாருங்கள், நல்லா இருக்கா? கள்ளிச்செடி, கள்ளிப்பழம் கிடையாது, லோ பட்ஜெட் ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிறதுக்கு சாட்சி கடைசி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கள்ளிச்செடி. கள்ளிப்பூ பார்த்தீங்களா, கள்ளி பழத்தை பார்த்தீங்களா, இதில் முள் இருக்கும், அதில் முள்ளே இருக்காது. நீங்கள் பிச்சாலுமே ஒரு இன்ச்சு கூட முள் வராது. பிச்சு காமிக்கிற பாருங்க, வெட்டும் போதே உங்களுக்கு தெரியும், சுற்றி எந்த முள்ளுமே இருக்காது. நல்லா வெள்ளை கலரில் இருக்கும், நல்லா புளிப்பாக இருக்கும். ரொம்ப அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, ஆசையாக பறிச்சுட்டு வந்தோம். ஆனால் இதோட உண்மையான பேர் என்னன்னு எங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.